la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கோட் ட்ரெய்லர் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி திருப்திகரமாக இருந்ததா? விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க. இந்த மோகனுடைய கேரக்டர் அவர் தான் வில்லன் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ஒரு காலத்தில் காதல் மன்னனாக இருந்தவர். அவர் வாய்ஸே ரொம்ப ஒரு லவபிள் வாய்ஸாக இருக்கும், சாஃப்டாக. அவர் ஒரு வில்லனாக பேசுகிறாரு. அது வந்து அந்த கேரக்டர் கரெக்டாக வந்து மேட்ச் எல்லாம் டப்பிங் பண்ணிருக்கலாம். அவருக்கு வேறு ஏதாவது டப் வாய்ஸ் போட்டுருக்கலாம். ஃபேன்ஸ் வந்துட்டு அதில் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. டோட்டலாகவே அந்த ட்ரெய்லரில் ரீ ரெக்கார்டிங்கிறது பெருசாக இல்லை. அந்த யுவனுடைய டச் இல்லை. மங்காத்தாவில் இருந்த அந்த ஒரு பிஜிஎம் இல்லை. அந்த விஜய் மாதிரியான ஒரு ஹைப்பில் பண்ணுற ஒரு படத்துக்கு வந்து ரீ ரெக்கார்டிங் அப்படி தூக்கி நிப்பாட்டோம் நம்ம. அது பெருசாக இல்லை. இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு ஒரு பெரிய படம் கொடுத்து சக்ஸஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி ஒரு படம் சரியாக வெங்கட் பிரபுக்கு போல. மாநாடுக்கு அடுத்து ஒரு படம் பண்ணால் கஸ்டடி போல சின்ன வயசு விஜயாவே கொஞ்சம் அழகாக காமிக்கலாமே. அப்படியே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கூகுளில் டிரான்ஸ்லேட் போட்டோம், கூகுளில் டிரான்ஸ்லேட் போடுற மாதிரி இந்த விஜயை தூக்கி அப்படியே டிஏஜிக்கில் பண்ண அப்படி தான் காட்டும். அதை நீங்கள் கொஞ்சம் அழகுபடுத்தலாம். எமோஷனல் கலந்து ஒரு ப்ரெஸ் மீட் அது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே வந்து ஆல் டெம்ப்ட் ஆனார். ஆகக்கூடாது. வேட்டையன் அண்ட் கங்குவா ரெண்டும் வந்துட்டு அக்டோபர் 10 வந்துட்டு ரிலீஸ் ஆகிற மாதிரி இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த கிளாஷை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? முதல்ல கங்குவா டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா வேட்டையன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வேட்டையன் இப்போ ஏன் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஆல்ரெடி இந்தியன் 2 உடைய டிசாஸ்டர் வந்து இப்போ தான் அவங்க கொஞ்சமாக வெளியே வந்திருக்காங்க லைக்கா. இப்போ அடுத்து விடாமுயற்சி ஒரு படமாக ரிலீஸ் ஆகி கொஞ்சம் மணி ஃப்ளோட்டிங் வந்தால் தான் அவங்க ரிலாக்ஸ் ஆக முடியும். அப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. ஆகாயமர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். கோட் ட்ரெய்லர் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி திருப்திகரமாக இருந்ததா? அதாவது ரொம்ப எதிர்பார்க்காம பார்த்ததுனால ஓகேன்ற மாதிரி இருக்கு. 3 பாட்டு ஏற்கனவே 3 சிங்கிள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதனுடைய தாக்கத்திலிருந்து இது கொஞ்சம் காப்பாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க. இந்த 3 ட்ரெய்லர் சாங்கை பார்த்த பிறகு இந்த ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து ஒரு ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க. மற்றபடி அஸ்யூஷுவல் அந்த வெங்கட் பிரபுடைய சிக்னேச்சர் இருக்குது நிறையா. அண்ணன் வந்துட்டார். அப்புறம் வந்து மருதமலை மாமணியே லைன் ஆல்வேஸ் லைன் அப்படிங்கிற பஞ்செல்லாம் போட்டு ஒரு மசாலா கலந்து வச்சுருக்காங்க. விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு ட்ரெய்லராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம். யுவன் சங்கர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரீ ரெக்கார்டிங் பெருசாக நம்மளே பல முறை பேசியிருக்கோம். இவன் வந்து ரீ ரெக்கார்டிங்கில் பின்னி எடுத்துருவார் அப்படின்னு. பட் அந்த எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லரில் பெருசாக இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கலாம். இந்த மோகனுடைய கேரக்டர் அவர் தான் வில்லன் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ஒரு காலத்தில் காதல் மன்னனாக இருந்தவர். அவர் வாய்ஸே ரொம்ப ஒரு லவபிள் வாய்ஸாக இருக்கும், சாஃப்டாக. அவர் ஒரு வில்லனாக பேசுகிறாரு. அது வந்து அந்த கேரக்டர் கரெக்டாக வந்து மேட்ச் எல்லாம் டப்பிங் பண்ணிருக்கலாம். அவருக்கு வேறு ஏதாவது டப் வாய்ஸ் போட்டுருக்கலாம். இந்த மாதிரி சில குறைகள் இருந்தாலும் கூட ஓவராலாக பார்க்குறப்ப ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணுவோம் சார். குறிப்பாக அந்த பிஜிஎம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது அந்த தளபதின்றதை வந்துட்டு எல்லாருமே வேறு ஃபார்மில் அனிருத்தா இருக்கட்டும் ஒருத்தவங்க ஒரு ஸ்டைலில் வந்துட்டு அதை அழகாக மாற்றுறாங்க. அதே மாதிரி யுவன் இதில் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபேன்ஸ் வந்துட்டு அதில் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. டோட்டலாகவே அந்த ட்ரெய்லரில் ரீ ரெக்கார்டிங்கிறது பெருசாக இல்லை. அந்த யுவனுடைய டச் இல்லை. மங்காத்தாவில் இருந்த அந்த ஒரு பிஜிஎம் இல்லை. சாங்லேயும் இல்லை. என்ன ஆச்சு யுவனுக்குங்கிறதா நமக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. என்ன டிப்ரெஷனில் இருக்கிறாரா, வேறு எதுவும் ஒரு ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. நீங்கள் அந்த விஜய் மாதிரியான ஒரு ஹைப்பில் பண்ணுற ஒரு படத்துக்கு வந்து ரீ ரெக்கார்டிங் அப்படி தூக்கி நிப்பாட்டோம் நம்ம. அது பெருசாக இல்லை. நிறைய பேர் வந்துட்டு அஜித்தை வச்சு ஒரு மீம் போட்டுருக்காங்க. நம்மளால் ஒருத்தன் உள்ளே போய் செஞ்சால் தான் ஒர்க் அவுட் ஆகணும். அந்த மாதிரியான மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ட்ரெய்லரு இதுக்கு முன்னாடி அந்த பாடல்கள் பார்க்கும்போது உண்மையாக இருக்குமோங்கிற ஒரு ஃபீலே வர்ற அளவுக்கு ஒரு ப்ராடக்ட்டை ஏன் சார் விஜய் வச்சு கொடுக்கணும்? இல்லை, வெங்கட் பிரபுக்கு இது ஒரு முக்கியமான படம். இவங்க பண்ணுற மீம் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்ணுறாங்களோ ஒழிய வெங்கட் பிரபுக்கு ஒரு முக்கியமான படம். விஜய்க்கு வந்து முக்கியமான படமாக என்னங்கிறது தெரியாது. முக்கியமான படமாக இல்லாட்டியும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அடுத்த படத்தோடு அவர் வந்து சினிமா விட்டு போகிறார். இப்போ அரசியலுக்கு போகிற மூடு கொண்டார், அரசியல்வாதி ஆகிட்டார். அதுக்கு உண்டான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இந்த படம் ஓடலைங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் முக்கியமான படம் என்னென்னா வெங்கட் பிரபு. ஏன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு ஒரு பெரிய படம் கொடுத்து சக்ஸஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி ஒரு படம் சரியாக வெங்கட் பிரபுக்கு போல. மாநாடுக்கு அடுத்து ஒரு படம் பண்ணால் கஸ்டடி போல. அப்படிங்கும்போது இந்த படம் வந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அப்புறம் முழு எஃபெக்டிவும் போட்டிருப்பார். அப்படிங்கும் போது அவர் எப்படி இந்த மாதிரியான வேலையை தலையில் எப்படி தானே மண்ணலி போட்டுக்கிறாரு? அது வந்து வெங்கட் பிரபுக்கு முக்கியமான படம். இவனுக்கு ஒரு முக்கியமான படம். இவன் ஒரு சமீப காலத்தில் ஒரு பெரிய மியூசிக்கலி ஹிட் கொடுக்காமல் இருக்கிற நேரத்தில் இது கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கார். இவனுக்கு வேறு பர்சனல் ப்ராப்ளம், அவங்க அக்கா ஒரு இஷ்யூ, அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறார்.
வெங்கட் பிரபுக்கு அப்படி கிடையாது, இந்த படம் கொடுத்து ஆகணுங்கிறது. அப்போ உயிரை கொடுத்து ஃபுல் எஃபெக்ட் அதில் போட்டிருக்கிறாரு. அது வந்து இல்லை இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் கம்பேரிசன் வந்து சும்மா ஃபன்னுக்காக பண்ணுறாங்க. வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்துட்டு ஏற்கனவே மாசுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் இந்த படமும் வந்துட்டு பார்க்கும்போது அதே சாயில் இருக்கேங்கிற ஒரு உணர்வு வருது. அது இல்லை அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. இந்த படத்தினுடைய ஓவராலாக நம்ம அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு கதை நமக்கு தெரியுது. அதாவது ஒரு வயசான அப்பா ஒரு ராம் மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட் அமைப்பில் இருந்திருக்கிறாரு. அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவரோட பையன் அந்த போஸ்டிங் வர்றாரு. அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அவரால் அதை கண்டுபிடிக்க முடியல. உடனே அப்பா திருப்பி ஆல்வேஸ் லைன் என்ட்ரி ஆகிறாரு. அவங்க அப்பாவும் பையனும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்ன நடக்குங்கிறது இதான் கதை. இதுக்குள்ள இந்த பையன் கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸோட எப்பயும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஃபன் பண்ணக்கூடிய பார்ட்டி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஓவராலாக பார்க்குறப்ப இந்த கதை இப்படி தான். அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்கிறது தான் இது. வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் எதையுமே கொஞ்சம் ஜாலியாக அப்படி கொண்டு போகக்கூடியவர். மங்காத்தால் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் பண்ணி காமிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கும். ஆனால் என்னன்னா ரிப்பீட்டடாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. மங்காத்தால் இருக்க மாதிரியான விஷயங்கள், மாநாட்டில் இருக்க மாதிரியான விஷயங்கள் ரிப்பீட்டடாக இதுலேயும் வந்துருச்சுன்னா அது வந்து ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறது ஒரு பயம் இருக்குது. ஆனால் அந்த ஏஐயில் வந்துட்டு விஜய் சின்ன பையனாக காட்டினாங்கல்ல, உண்மையிலே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அவங்களுக்கு? இல்லை, உண்மையிலே இல்லை. அதாவது நீங்கள் என்னென்னா அதை அப்படியே காட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் சினிமாங்கிறதே ஒரு ஃபேண்டசி. எதுக்கு மேக்கப் போட்டு நடிக்கிறோம்? அழகாக காட்டுற இருக்கிற விஷயத்தை அழகாக காட்டக்கூடிய விஷயம் தான். ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னா பின்னாடி ஒரு பூ எதுக்கு வைக்கிறாங்க, அந்த ஃப்ரேம் எல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏஐயில் காட்டுறீங்க, விஜய் காட்டுறீங்க அப்படின்னா சின்ன வயசு விஜயாவே கொஞ்சம் அழகாக காமிக்கலாமே. அப்படியே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இருக்குது. இந்த கூகுளில் டிரான்ஸ்லேட் போடுவாங்க, கூகுளில் டிரான்ஸ்லேட் போடுற மாதிரி இந்த விஜயை தூக்கி அப்படியே டிஏஜிக்கில் பண்ணால் அப்படி தான் காட்டும். அதை நீங்கள் கொஞ்சம் அழகுபடுத்தலாம். இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஒரு ரெஃபரன்ஸ் யாராவது ஒரு படத்தை வச்சுட்டு அதை பண்ணலாம். நீங்கள் இதை தூக்கி அப்படியே அங்கே போட்டோன்னே அது என்ன பண்ணிச்சுன்னு வாங்கி இப்படி காமிச்சிருச்சு. அது என்னென்னா விஜய் ரசிகர்களுக்கு பயங்கர அப்செட்டு. அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா சாங்கில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அந்த ட்ரெய்லரில் கொஞ்சம் ரீகரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. வெங்கட் பிரபு அது சொல்லியிருந்தார். நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, நாங்கள் ரீகரெக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ என்னென்னா நம்ம அந்த முதல்லையே டிஏஜிக்கு பண்ணுறப்பயே அதை கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ட்ரெய்லரில் வந்துட்டு பிரசாந்த் வந்து விஜயனுடைய சட்டையை பிடிக்கிற ஒரு காட்சி இருந்தது இல்லையா? அந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? கல்லூரி வாசலில் ஒரு சீன் இருக்கும். ஏறக்குறைய எனக்கு அதுதான் ரிசம்பிள் ஆச்சு. அந்த மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து என்னென்னா விஜய் ரசிகர்கள் தேட்டரில் கத்துவாங்க. பிரசாந்துக்கு ஒரு திட்டு இருக்கு தேட்டரில். சஞ்சயவே வாடா போடானா ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து தியேட்டர்ல பிரசாந்தை திட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. நிச்சயமா பிரபுதேவா பிரசாந்த் விஜய் இந்த காம்பினேஷனே வந்து ரொம்ப புதுமையான ஒரு காம்பினேஷனா இருக்குல்ல. சரி, இதை சாத்தியப்படுத்தின விதத்திலேயே வந்துட்டு வெங்கட் பிரபு பாராட்டு. ஆல்ரெடி விஜய்க்கும் பிரபுதேவாவுக்கும் நல்ல ஒரு ஜெல் இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து படங்கள் பண்ணியிருக்காங்க, பெரிய ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பிரசாந்தை கொண்டு வந்தது தான் பெரிய விஷயம். இந்த படத்துக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மூஞ்சி ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நல்ல செலெக்ஷன் தான். அது ப்ரெஸ் மீட் நடந்தது. ப்ரெஸ் மீட்டில் நிறைய பேர் குதர்க்கமான கேள்விகள் கேட்டாங்க. ஒரு சில இடங்களில் வெங்கட் பிரபு வந்துட்டு அவரோட டெம்பரை வந்து லூஸ் பண்ணிட்டாருன்ற மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் இருந்தது. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆக்ஷன், காமெடி, எமோஷனல் கலந்த ஒரு ப்ரெஸ் மீட் அது. ஆமாம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே வந்து ஆள் டெம்ப்ட் ஆனார். ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே பேசியிருப்பார். அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஊடகவியலாளர் தம்பி தங்கைகள் வந்து என்ன கேட்குறதுனே தெரியாமல் கேட்குறாங்க. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு உங்கள் வீட்டில் யாராவது எம்எல்ஏ ஆவாங்களான்னு கேட்குறாங்க. ஒன்று விஜயே ஒன்றும் அரசியலுக்கு வரல, முதல்ல விஜய் எம்எல்ஏ ஆகணும், அப்புறம் அவர் கட்சி நிற்கணும், அதில் ஒன்று செய்யணும், அதுக்கு பிறகு தான் நிற்கணும், அதுக்கு பிறகு தான் எம்எல்ஏ. அது கூட தெரியாமல் விஜய் அவர் எம்எல்ஏ ஆக்க முடியும்? அவன் விஜய் கட்சியில் சேரணும், விஜய் கட்சி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும், ஒரு தொகுதியில் நிற்கணும், அப்புறம் ஓட்டு போடணும், அதுக்கு பிறகு தான் எம்எல்ஏ. அது கூட தெரியாமல் நீங்கள் பட்டார்ந்த சம்மந்தமே இல்லாமல் ஒரு கொஸ்டின், உங்கள் வீட்டில் இருந்து யாராவது விஜய் கட்சியில் எம்எல்ஏ ஆகிடுவாங்களா? ஷாக் ஆகிட்டாப்ல பட்டார். என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. உடனே அந்த பக்கம் வந்து பிரேம்ஜி எந்திரிச்சு கும்பிட்டாப்ல. அது வந்து ஒரு ஃபன்னாக அந்த இடத்த மாற்றிட்டாங்க. அதாவது இளையராஜா ஒரு கங்கையபுரன் மாதிரி நானும் அண்ணனும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த இடத்துல வந்து கலாச்சி விட்டு அந்த மேட்டர் அப்படியே சால்வ் பண்ணிட்டாரு. பல இடங்களில் எமோஷனல் ஆனார். அந்த ட்ரெய்லரில் நீங்கள் ஏன் அந்த காட்சி இப்போ வச்சிங்க எது வச்சுன்னு கேட்குறப்ப, அப்போ அந்த ட்ரெய்லர் எனக்கு பிடிக்கலையா, ட்ரெய்லர் பிடிக்கலையா அவர் எமோஷனல் ஆகும். ஏன்னா 3 சிங்கிள், முதல் சிங்கிள் விட்டாங்க பிடிக்கலன்ட்டானுங்க, 2வது சிங்கிள் விட்டா பிடிக்கலன்ட்டா, 3வது சிங்கிள் அதுவும் பிடிக்கல. அப்போ ட்ரெயிலர் உனக்கு பிடிக்கல. அப்புறம் என்ன பண்ணாலும் ஆகா நம்மளே சொல்லக்கூடாது அப்படி இறங்கிட்டு அப்புறம் அந்த கூலாக போனால் நல்லா ஓரளவுக்கு அந்த ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ணி கொண்டு போனார். அதில் நிறைய விஷயங்கள் கலந்து இருந்துச்சு. காமெடி, ஆக்ஷன், எமோஷனல், ஃபீலிங் எல்லாம் கலந்த ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருந்துச்சு. அதை கரெக்டாக
ஹேண்டில் பண்ணி கொண்டு போனார். இந்த படம் ரிலீஸ் தேதி செப்டம்பர் 5. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வரதுனால நிறைய படங்கள் பின்வாங்கிருச்சு அப்படின்லாம் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க நாங்கள் வரோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா நாங்கள் வர்றதை கேட்டு நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பதில் வந்து அர்ச்சனா சொன்னாங்க. அந்த பதில் ஆக்சுவலி அவங்களுடைய படத்தின் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப அழகு தான். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல அது எப்படி பார்க்கப்பட்டுச்சு? அது இல்லை பார்க்கப்பட்டுச்சு, அதான் யதார்த்தம். நீங்கள் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகிறப்ப வேற படம் ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படிங்கன்னு தயாரிப்பாளர்களே ஒரு மூடு பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் மாதிரி படத்தை நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸில் போகுது அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸில் ஒரு சின்ன படம் போச்சுன்னா எந்த படம் ஓடும்? அப்புறம் தேவையில்லாமல் போய் எதுக்கு வந்து நம்ம போயிட்டு இடைஞ்சல் பண்ணிட்டு, இடைஞ்சலும் கிடையாது, எதுக்கு நமக்கு நம்மளே இது பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி விட்டாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியா வரலாற்றுலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு அத்தனை ஸ்க்ரீன்லையும் இந்த படத்தை போட போகிறாங்க. 600 ஸ்க்ரீன் வரைக்கும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனி ஒன்றும் இன்க்ரீஸ் ஆக போகுது. தமிழ்நாட்டில் எத்தனை தியேட்டர் இருக்கோ, எத்தனை சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்கோ, மல்டிப்ளெக்ஸ் இருக்கோ, எல்லாத்துலேயுமே இந்த படம் வந்து அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைதான். ஆனால் வந்துட்டு இப்போ சின்ன படங்களை பற்றி கூட அவங்க சொன்ன மாதிரி தெரியல. குறிப்பாக வந்துட்டு கங்குவா, புஷ்பா 2 இந்த மாதிரி நிறைய படங்கள் பேசப்பட்டு இருந்துச்சு. இப்போ இவங்கெல்லாம் வரல, நாங்கள் சோலோவாக வராங்கிறது வந்துட்டு நம்ம படத்தை பார்த்துட்டு அண்ணன் வரார் வழிவிடுங்கிற மாதிரியான ஒரு வைப்பில் இருந்த மாதிரி இருந்தது இல்லையா? இப்போ படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 2-3 கம்பெனி தான். ஆமாம், 2 படத்தையும் அவங்க தான் வாங்க போகிறாங்க. ஒரே கம்பெனி எதுக்கு 2 படத்தை மோத விட போகுது? அப்படிங்கும்போது அவங்க டிசைட் பண்ணுறது தானே. அது ஒரு பிரச்சனையாகவே எனக்கு தெரியல, வராதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து சார் வேட்டையன் அண்ட் கங்குவா ரெண்டும் வந்துட்டு அக்டோபர் 10 வந்துட்டு ரிலீஸ் ஆகிற மாதிரி இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த கிளாஷை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? முதல்ல கங்குவா டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போ திடீர்னு பார்த்தா வேட்டையன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வேட்டையன் இப்போ ஏன் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஆல்ரெடி இந்தியன் 2 உடைய டிசாஸ்டர்லேருந்து இப்போ தான் அவங்க கொஞ்சமாக வெளியே வந்திருக்காங்க லைக்காக. இப்போ அடுத்து விடாமுயற்சி அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சு மற்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒரு படமாக ரிலீஸ் ஆகி கொஞ்சம் மணி ஃப்ளோட்டிங் வந்தால் தான் அவங்க ரிலாக்ஸ் ஆக முடியும். அப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. சீக்கிரம் முடிச்சிடும், ஆல்மோஸ்ட் படத்தை முடிச்சுட்டாங்க, சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம், எது கையில் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால திடீர்னு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே கங்குவா போட்டாங்க. கங்குவா ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வேட்டையன் வரதா இருந்தால் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் 2 கிளாஸ் ஆகாது 2 படமும், நாங்கள் அந்த ரேஸ்லேருந்து இறங்கிடுவோங்கிற மாதிரி தயாரிப்பாளரே சொல்லியிருந்தார். அதனால் இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்க ஆல்மோஸ்ட் பேசியிருப்பாங்க, கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. வேட்டையன் வரும், கங்குவா 1 10ஆம் தேதிங்கிறது 1ஆம் தேதி 2ஆம் தேதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 25ஆம் தேதி 30ஆம் தேதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வேட்டையனுங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். அதாவது ரஜினியினுடைய சம்பளத்தை தாண்டி ப்ரொடக்ஷன் வேலையில் அது சின்ன பட்ஜெட்டாக தான் இருக்கும். அதாவது கங்குவா கம்பேர் பண்ணும்போது கங்குவாங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பொருட்சூழல் இருக்கக்கூடிய ஒரு படம். பிரம்மாண்டத்தை மட்டுமே நம்பி அதில் இருக்கக்கூடிய கதையம்சங்களை நம்பி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னும் போது இப்போ இன்கேஸ் வந்து 2 ஒன்றா வந்துருச்சுன்னு வைங்களேன், கங்குவாவால் அதை சமாளிக்க முடியுமா? முடியாது. அதே அவரை சொல்கிறாரு, ப்ரொடியூசர் சொல்கிறாரு, அது அவங்க ஈக்குவலே கிடையாது, தான் சமாளிக்க முடியாது. நீங்கள் பட்ஜெட் வைஸ் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் கிடையாது. ஆர்டிஸ்ட் இருக்குல்ல, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இருக்கு இல்லையா, அப்படிங்கும்போது அந்த ஃபோக்கஸ் தான் நாங்கள். பட்ஜெட்டுங்கிறது ஆர்டிஸ்ட் வச்சு தானே நீங்கள் ஆகி போச்சு. நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிருக்கீங்கன்றது ஆடியன்ஸ்க்கு என்ன தெரிய போகுது? அது யார் படங்கிறது தானே நீங்கள் இருக்குது. இப்போ வேட்டையன் ஓப்பனிங் 3 நாளைக்கு புக்கிங் ஓப்பனிங்னா ஆல்மோஸ்ட் புக் ஆயிரும். அது ரசிகர்கள் இருக்காங்க, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அந்த டேரக்டர் ஒரு பெரிய வேற ஒரு ஜோனரில் ஒரு படம் பண்ணிட்டு இவரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, அது எப்படி இருக்க போகுதுங்கிறத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்படிங்கும்போது இதுதானே ஒரு பெரிய படம். நீங்கள் பட்ஜெட் வைஸுக்கு கங்குவா பெரிய படமாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் ரஜினிகாந்த் ஒரு மாஸ் இருக்குல்ல, அப்படிங்கும்போது இந்த படம் தான் உங்களுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கும். அது எதுக்கு தேவையில்லாத கிளாஸ் அது அப்படிங்கிறது அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ரஜினியுடைய ஸ்டார் பவர் வந்துட்டு சூர்யாவோட ஸ்டார் பவர் ஹேண்டில் பண்ண முடியாதுன்றீங்களா? ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. இவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லை, இன்றைக்கி சீனியர் ஆர்டிஸ்ட், பெரிய சம்பளம் வாங்கக்கூடியவர், பெரிய கலெக்ஷன் வரக்கூடிய ஆள். இவங்கெல்லாம் அடுத்தடுத்து வந்தக்கூடிய ஆர்டிஸ்ட் தானே, ஜூனியர் தானே இவங்க எல்லாமே. அப்படிங்கும்போது அவருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது, பெரிய ஓப்பனிங் இருக்குது. அதோடு சேர்த்து போட்டி போடக்கூடிய வேலை எதுக்கு இப்போ தேவையில்லாத சினிமாங்கிறது இன்றைக்கி வேற ஒரு தளத்தில் போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது தேவையில்லாத போட்டி எதுக்கு? ஆனால் வேட்டையன் படத்தின் மேலே வந்துட்டு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இல்லாத மாதிரியான ஒரு சூழலை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்துட்டு ஒரு யுக்தியாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஞானவேல் ரஜினிகாந்த் இந்த காம்பினேஷன் வந்துட்டு திரையில் இப்போ ஜெய்பி மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது அலெக்ஸ் பாண்டியன் நம்ம கற்பனை பண்ணுவோம். இதை எப்படி ஞானவேல் பேலன்ஸ் பண்ண போகிறாரு? அந்த படம் ஹைப் ஆயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க அந்த ப்ரொடக்ஷன் சைடில். ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகள் வந்து ரஜினிகாந்த் படமாக இருக்காது, இது கமர்ஷியல் பார்க்கக்கூடிய ரஜினி அவர்களுடைய படமாக இந்த படம் இருக்காது. இது முழுக்க ஞானவேலினுடைய படமாக தான் இருக்கும். அதில் ரஜினி ரசிகர்களை திருப்தி பண்ணக்கூடிய கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். மற்றபடி ஒரு முக்கியமான ஒரு கதையை இந்த படத்தில் டச் பண்ணியிருக்காங்க, முக்கியமான ஒரு விஷயத்தை இதில் டச் பண்ணியிருக்காங்க. அதனால் அவருடைய படமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.